ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு எழுத்து ஒரு மொழி ஷார்ட்கட்டில் ஓக்கான ஷார்ட்கட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஓ அப்படின்னா ஸ்கூல் புக்கில் மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மதகு அப்படின்னா இங்கிலீஷில் என்னென்னா டேம் அப்படின்றது மீனிங். அந்த டேம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஊரில் கொன்றை அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த கொன்றைக்கு வந்து நான்முகன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஸோ கொன்றைக்கு வந்து மதகு அதாவது அந்த டேமை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுது. ஸோ அதனால் அந்த கொன்றை என்ன பண்ணுறா அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்டான நான்முகனை கையை பிடிச்சி இழுத்துட்டு அழைச்சிட்டு போகிறா டேமை பார்க்கறதுக்கு, மதகு பார்க்கறதுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறா. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மதகு இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகிடுறாங்க. அப்போ அந்த மதகு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாகவும் அதை பார்க்கவே ரொம்ப வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. தண்ணி கொட்டுறதை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இந்த தண்ணிக்குள்ளே நம்ம வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கழிமுக பகுதியில் போயிட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த கழிமுக பகுதிக்கு போயிட்டு அந்த தண்ணியில் இறங்குறதுக்கு பே இறங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஐயப்பட்டு நின்றுட்டே இருக்காங்க. எதனா ஆபத்து இருக்குமோ, அப்படி இறங்குனா நமக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க. சரி, தண்ணி இறங்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு வினா வந்து யார் நான்முகன் வந்து கொன்றைக்கிட்ட வந்து கேட்டுட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அந்த நினைவு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசில் என்றைக்குமே ஒழியாமல் அப்படியே இருக்குது. இதுதான் வந்து ஸ்டோரி. ஸோ அப்போது என்னென்னா ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. இந்த மதகு ஸ்டோரி தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். அந்த மதகுக்கு யார் போகிறாங்க அப்படின்னா கொன்றையுடைய ஃப்ரெண்டு யார் அப்படின்னா நான்முகன். இவங்க 2 பேரும் வந்து போகிறாங்க. கொன்றைக்கு வந்து டேமை பார்க்கணுன்னு ஆசை வருது. அதனால் அந்த நான்முகனுடைய கையை இழுத்து அழைச்சிட்டு விட்டு போகிறா. 2 பேரும் அந்த மதகு இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகிடுறாங்க. அந்த மதகு பார்க்க எப்படி இருக்காங்க, உயர்வாகவும் வியப்பாக இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் கொட்டத்தை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, 2 பேரும் கழிமுக பகுதிக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய்ட்டு அந்த தண்ணியில் வந்து இறங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பட்டு நிற்கிறாங்க, ஏதாச்சும் ஆபத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வா இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இறங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நான்முகனும் கொன்றைக்கிட்ட வேணா கேட்டு சரி 2 பேரும் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு இறங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த என்ஜாய்மெண்ட் அந்த டே ஃபுல்லாக அவங்களுடைய நினைவில் என்றைக்குமே ஒழியாமல் அப்படியே வந்து இருக்குது. அதுதாங்க ஸ்டோரி. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.